பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 31 முதல் 33 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 31வது அதிகாரத்திலே, இதோ மனுப்புத்திரனே, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடும் அவனுடைய திரளான ஜனத்தோடும் நீ சொல்ல வேண்டிய காரியம் என்று சொல்லி அஸ்ரியனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அஸ்ரியன் லீபனோனிலே அலங்கார கொப்புகளோடும் நிழலோடும் தலைகளோடும் வளர்ந்தோங்கிய கேதுரு விருட்சமாயிருந்தான். அதன் கிளைகளின் தலைகளுக்குள்ளே அதன் நுனி கொழுந்து உயர்ந்திருந்தது. அப்படி ஒரு செழிப்பை அங்கே அஸ்ரியன் பெற்றிருந்தான். எகிப்தின் நிலைமையை அஸ்ரியாவின் மகிமையடைந்த நாட்களுக்கும் அதன் வீழ்ச்சிக்கும் ஒப்பிட்டு எசேக்கியேல் எழுதுகிற காரியத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். ஒரு காலத்தில் உலக வல்லமை நாடாக இருந்த அஸ்ரியா பாபிலோனால் அழிக்கப்பட்டது. அதை போலவே எகிப்து அதுவும் பாபிலோனியரால் அழிக்கப்படும். அந்த செய்தியைத்தான் உவமையாக இங்கே சித்தரிக்கப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு எளிதாக விளங்கக்கூடிய வகையிலே தமது கருத்தை அவர் உவமைகளின் மூலமாக பேசுகிற தேவனாக இருக்கிறார். தேவ நியாய தீர்ப்புகள் தற்செயலாக வருவதில்லை. தனிப்பட்ட நபர்கள் அல்லது தேசங்களின் கொடுமைக்கு தக்கதாகவே அவை எப்பொழுதும் இருக்கும். இந்நாட்களில் தேவன் நியாய தீர்ப்பை வழங்க விருப்பப்படாமல் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர்கள் திரும்பும் எல்லோருக்கும் மன்னிப்பு வழங்கி மீட்பை அவர் கட்டளையிட விருப்பமுள்ளவராக இருக்கிறார். எனவே ஜனங்கள் மனம் திரும்பி அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த உலகத்திலே சிலுவையிலே சிந்தப்பட்டிருக்கிறது. மகிமையிலும் மகத்துவத்திலும் ஏதேன் விருட்சங்களில் நீ எதற்கு ஒப்பானவன்? ஏதேனில் விருட்சங்களோடு கூட நீயும் பூமியில் தாழ்விடங்களில் இறக்கப்பட்டு பட்டயத்தாலே வெட்டுண்டவர்களோடே கூட விருத்த சதனம் இல்லாத நடுவிலே கிடப்பாய். பார்வோனும் அவன் கூட்டமும் இதுவே என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். எகிப்தினுடைய முடிவை குறித்து இந்த வசனம் நமக்கு தெரிவிக்கிறது. தொடர்ந்து 32வது அதிகாரத்திலும் பார்வோனுக்காக ஒரு புலம்பல் பாடுகிற காரியத்தை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. மனுப்புத்திரனின் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி அவனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஜாதிகளுக்குள்ளே நீ பாலசிங்கத்துக்கு ஒப்பானவன். நீ பெரும் தண்ணீர்கள் முதலை போல இருந்து உன் நதிகளில் எழும்பி உன் கால்களின் தண்ணீர்களை கலக்கி அவைகளின் ஆறுகளை குழப்பி விட்டாய். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வெகு ஜனக்கூட்டத்தை கொண்டு உன்மேல் என் வலையை வீசுவேன், அவர்கள் என் வலையின் உள்ளாக இழுத்து கொள்வார்கள். இதோ பார்வோனுடைய நிலைமை அப்படியாக போகிறது. தான் சிங்கத்தைப் போலவோ அல்லது கடலுள்ள பெரிய மிருகத்தைப் போலவோ பலமுள்ளவனாக இருப்பதாக பார்வோன் எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் பார்வோன் ஒரு நாள் புலம்ப வேண்டிய காலம் வரும் என்பதை ஆண்டவராகிய தேவன் இங்கு எச்சரிக்கிறார். நான் எகிப்து தேசத்தை பாழாக்கும் போதும் தேசம் தன் நிறைவை இழந்து வெறுமையாய் கிடக்கும் போதும் நான் அதில் குடியிருக்கிற யாவரையும் சங்கரிக்கிற போதும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் நியாயாதிபதி, அவர் நீதியின் தேவன், அவர் நீதி செய்கிறவர். இதோ எகிப்து அவனுடைய அந்த அரசனாகிய பார்வோன் அவர்கள் செய்த அந்நிதமான காரியங்களுக்கு அவர்கள் தண்டனை பெற்றுக்கொள்ளுவார்கள் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. தொடர்ந்து 18ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனங்களிலே, மனுப்புத்திரனே, நீ எகிப்தினுடைய ஏராளமான ஜனத்தின் நிமித்தம் புலம்பி அவர்களையும் பிரபலமான ஜாதிகளின் குமார்த்திகளையும் கொள்ளியில் இறங்குகிறவர்கள் அண்டையிலே பூமியின் தாழ்விடங்களில் தள்ளிவிடு என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தங்களுடைய கொடுமைக்காகவும் அநியாயத்துக்காகவும் தண்டிக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலுள்ள தேசங்களோடு எகிப்து போய் சேர்வதாக இங்கு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது.
அங்கு மரித்து போன வல்லமை வாய்ந்த தலைவர்கள் எகிப்தோடு பேசுவார்கள் என்பதை இங்கே ஆண்டவர் தெரிவிக்கிறார். பூமியின் தாழ்விடங்களில் தான் மட்டுமில்லை என்பதை அறிந்த பார்வோன் ஒரு விதத்தில் ஆறுதல் அடைவான் என்பதையும் இங்கே வசனம் சுட்டி காட்டுகிறது. நியாயம் தீர்க்கப்பட்டவர்கள் தனிமையில் பாடுபட விரும்புவதில்லை என்பதை அங்கே வசனம் சுட்டி காட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 33வது அதிகாரத்திலே எசேக்கியேல் ஒரு காவல்காரனாக சித்தரிக்கப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எசேக்கியேல் ஒரு உண்மையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்து பாவத்திலிருந்து திரும்பி தேவனுடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளும்படி ஜனங்களை எச்சரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் வழிநடத்துகிறார். ஒரு காவல்காரனாக உன்னை வைத்தேன் என்பதை ஆண்டவர் தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் தேவனது ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தங்களது பாவத்தில் மரிக்காதிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். துன்மார்க்கரின் மனம் திரும்புதலில் தேவனுக்கு இருக்கும் விருப்பத்தில் விசுவாசிகளும் பங்கேற்றுக் கொள்ள வேண்டும். மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் ஒவ்வொருவரையும் நீதியோடும் நியாயத்தோடும் நியாயத்திருக்கிறார். நீதிமானாயிருப்பவன் தேவனை விட்டு விலகி பாவம் செய்யும் பொழுது மனம் திரும்பாமல் போவானானால் அவனுடைய பாவங்களுக்கு கணக்கு ஒப்புவித்து தன் பாவத்திலேயே சாவான் என்பதை ஆண்டவர் தெரிவிக்கிறார். கடந்த கால நீதியின் கிரியைகள் அவனை ரட்சிக்காது. அதே சமயம் துன்மார்க்கனாய் வாழ்ந்து மனம் திரும்பினால் அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான் என்பதையும் வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. தொடர்ந்து எருசலேமின் வீழ்ச்சியை குறித்து ஆண்டவர் தெரிவிக்கிறதையும் கடைசி 21ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். எசேக்கியேலால் மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் உண்மை என்று நிரூபிக்கும் வகையிலே எருசலேம் அழிக்கப்பட்டது என்ற செய்தி எசேக்கியேலுக்கும் பாபிலோனில் சிறைப்பட்டு போன ஜனங்களுக்கும் தெரிய வந்தது. எருசலேம் அது பாவத்தின் நிமித்தமாக மீறுதலின் நிமித்தமாக அழிவுக்குள்ளாய் கடந்து சென்றது. ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் அந்த எருசலேமை ஒரு புது எருசலேமாக மாற்றி நித்திய ஜீவனை ஜனங்களுக்கு கொடுத்து மீண்டும் கொண்டு வரும்படியாக தேவகுமாரனுடைய இரத்தம் அவருடைய எல்லா மனிதனையும் சுத்திகரிக்க வல்லதாய், ரட்சிப்பை கொடுக்க வல்லதாய், மீட்பை கொடுக்க வல்லதாய், நித்திய ஜீவனை கொடுக்க வல்லதாய் இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். உன்னதரான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.